வாங்க கௌரி சமையலறையில் சம்மர் ரெசிபிக்கு மசாலா மோர் பார்க்கலாம். மோர் வந்து நிறையா ஃப்ளேவர் நம்ம ஆட் பண்ணி வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். சம்மரில் அடிக்கடி மோர் பண்ணுவோம். நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டேஸ்ட் பண்ணலாம். நம்ம இப்போ செஞ்சது வந்து ஒரு 1/2 லிட்டர் மோர் அளவுக்கு வரும். மோர் எல்லாருமே காமனாக செய்கிறது தான். ஒரு சின்ன இன்க்ரீடியன்ட்ஸ் கம்மியாக ஆட் பண்ணோம்னா அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி ஜீர்ணாகவும் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். தயிரில் கால்சியம் இருக்கிறதுனால அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஒரு 200 கிராம் வந்து தயிர் வந்து பசும்பால் தயிர். இது நான் ஆடை இல்லாமல் வெறும் தயிர் மட்டும் எடுத்திருக்கேன். ஆடை இல்லாமல் தனியாக புற ஊற்றிருக்கேன். அப்படி பண்ணால் நீங்கள் வெண்ணெய் வராது, வெண்ணெய் எடுக்க வேண்டியதில்லை, அப்படியே கடைஞ்சிக்கலாம். பால்லேருந்து ஆடையை எடுத்துட்டு அது வெறும் பாலை வந்து புற ஊற்றி வச்சுக்கலாம் மோருக்கு. அப்புறம் இந்த அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4-5 கருவேப்பிலை. ஜாஸ்தி போட்டிங்கன்னா மோரே ஒரு மாதிரி ரொம்ப காட்டாக போயிடும். ஒரு 2 சின்ன வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி தழை அதே மாதிரி ஒரு 4 கொத்தமல்லி தழை கழுவி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு 1/4 இன்ச் சாப் பண்ணி வச்சுருக்கேன், தோல் எடுத்துட்டு. சீரகம் ஒரு 2 பிஞ்ச் பெருங்காயம், இதெல்லாம் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். சால்ட்டு போட்டு மேலே தூவுறதுக்கு வந்து வெள்ளரி பிஞ்சு வந்து தோல் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை தண்டு எடுத்துட்டு வெறும் கொத்தமல்லி மட்டும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணேன். வெள்ளரி பிஞ்சு சலாடு வாங்க, சலாடு வெள்ளரிக்காவா பெருசாக வாங்காமல் இந்த மாதிரி இப்போ சீசன் கிடைக்கும் வெள்ளரி பிஞ்சு. இது வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மோரில் போட்டுறதுக்கு சலாட்ஸ்க்கெலாம் போடுறதுக்கும் இது ரொம்ப நல்லா. எடுத்த இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம், பெருங்காயத்தை மிக்சியில் சின்ன ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம், இருந்தாலும் பெரிய ஜாரில் வந்து இது மையாது. அப்புறம் கொஞ்சம் உப்பு ஒரு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். சும்மா 2 கரண்டி மட்டும் தயிர் போடுறேன். போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மையிற மாதிரி அரைச்சிக்கலாம். அப்புறம் மீதி தயிரையும் போட்டு வைப் பண்ணிக்கலாம். அரைச்சாச்சு. தயிர் ஊற்றி ஃபைனாக கட் பண்ணதை கம்மியாக தயிர் போட்டதுனால தான் இந்த மாதிரி மையம், இல்லைன்னா அது பீசஸாக இருக்கும். நம்ம என்னதான் ஃபில்ட்ரு பண்ணாலும் இந்த மஞ்சள் தான் அந்த எசன்ஸ் நல்லா இறங்கும். இப்போ வந்து தயிர் வந்து போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு வைப்பரில் மட்டும் அடித்து எடுத்துக்கலாம். தண்ணி நம்ம அப்புறமா கலந்துக்கலாம். தயிர் ஊற்றிட்டு சின்ன ஜாராக இருக்கிறதுனால மேலே டைட்டாக பிடிச்சிட்டு வைப்பரில் மட்டும் 1 நிமிஷம் போட்டு எடுத்துக்கிட்டேன். நிறையா மோர் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பெரிய ஜார் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிடலாம், ஜூஸ் ஸ்ட்ரெயினர் வச்சு. அப்புறம் வந்து தண்ணி ஆட் பண்ணோம். பானை தண்ணியோ இல்லை ஐஸ் வாட்டரோ எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே வடிஞ்சிருச்சு. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த சக்கை. இந்த சீரகம், பெருங்காயம்லாம் போடுறதுனால இது நல்லா ஜீர்ணாகும். அந்த இஞ்சி இதெல்லாம் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், கருவேப்பிலை, கொத்தமல்லி. அதே மாதிரி அந்த சின்ன வெங்காயம் வந்து உடம்பு கூல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த சம்மரில். தண்ணி ஊற்றின ஒரு மிக்ஸி அளவுக்கு. இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், அது அவங்கவுங்களோட சாய்ஸ் தான். சில பேர் திக்கான மோர் பிடிக்கும், சில பேருக்கு தண்ணியாட்ட பிடிக்கும். மீடியமாக எப்படி வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் சர்வ் பண்ணலாம், இல்லை வந்து இது பானை தண்ணி ஊற்றிருக்கிறதுனால நல்லா கூலிங்காக தான் இருக்குது. இப்படியேவும் நீங்கள் குடிக்கலாம். எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கிளாஸில் எதில் நீங்கள் கொடுக்குறீங்களோ ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு இப்போ இது வந்து சர்வ் பண்ணும்போது மேலே போட்டுக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி பிஞ்சு போட்டுட்டு இந்த கொத்தமல்லி தழை அது ஒரு 2-3 ஒரு கிளாஸ்க்கு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு சர்வ் பண்ணும்போது இது அப்படியே கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அந்த வெள்ளரி பிஞ்சு கடிப்படும்போது நல்லாயிருக்கும். கொத்தமல்லி வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. சும்மா ஒரு கிளாஸ்க்கு சும்மா 2-3 பீஸ், அவ்வளோதான். ரெஃப்ரெஷிங்கான மசாலா மோர் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.